இங்க பாருங்க, யாரு யாரு கூட சேரணும்னு நாம முடிச்சு போடுறதில்ல. நாம பிறக்கிறப்பவே கடவுள் போடுற முடிச்சு அது. சரவணனுக்கு தெய்வானதான்னு புனிதா எடுத்த முடிவில்லை. புனிதா மூலமா அந்த கடவுளிட்ட கட்டளை இது. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சாப்பிடுங்க. அப்பா, சரவண கிட்ட நான் பேசுறேன்ப்பா. பிடி போய் சரவணன் கிட்ட பக்குவமா சொல்லு. போ. இந்தாங்க மாமா. நீ எப்ப நம்ம வீட்டுக்கு வர போற தெய்வான? சரவணா, இவ ரொம்ப பலகீனமா இருக்கா. கொஞ்ச நாள் இவ இங்கேயே இருக்கட்டுமே. அத்தை, தெய்வானிய உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க என்னடானா தெய்வான இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்க போறதா சொல்றீங்க. இது சரியா வராது அத்தை. இவளை அனுப்பி வைங்க. மாமா, எனக்கும் அங்க வந்து உங்க கூடயே இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாதுல்ல. நாம அங்க மனசு விட்டு கூட பேச முடிய மாட்டேங்குது. என் இஷ்டத்துக்கு என்னால சாப்பிட முடியல. எனக்கு நாங்க எந்த சுதந்திரமும் இல்ல மாமா. அத்தை கூட இப்ப யாழ்னிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. புனிதாக்கா அத்தை பேச்ச மீறவே மாட்றாங்க. எனக்கு நாங்க யார் மாமா இருக்கா? இல்லப்பா, நீங்களும் ஆபீஸ்க்கு போனீங்கன்னா நைட்டு தான் வரீங்க. அப்படி இருக்கும்போது மணிமேகலை யாழினி கூடயும் இவ எப்படி தனியா இருப்பா? இவ வேற வாயு மயிருமா இருக்கா. இந்த நேரத்துல இவளை அடிக்கிறதும் அழவிக்கிறதும் நல்லாவா இருக்கும் தம்பி? நீங்க வீட்டுல இல்லாத நேரத்துல என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஐயோனால முடியாது, அப்பானால முடியாது. உன் குழந்தைய என் பொண்ணு நல்லபடியா பெத்து கொடுக்கணும்ல. மூத்த பையனுடைய தலைச்சும் குழந்தைய கவனமா பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க மணிமேகலை குடும்பத்தோட என் பொண்ணு வாழ்ந்து நல்லபடியா புள்ள பெத்து கொடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல சரவணா. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா சொல்றதுல தப்பு ஒண்ணும் இல்லையே மாமா. நாச்சிமுத்து பெரியப்பா குடும்பத்தால எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? உங்களாலே பதில் சொல்ல முடியலல்ல. ஆனா உங்க அம்மா அக்கா இவங்களுக்காக என்ன சகிச்சுக்கிட்டு உங்க வீட்டுல இருக்க சொல்றீங்க. மாமா, எனக்கு நீங்களும் நம்ம குழந்தையும் தான் மாமா முக்கியம். நான் இங்கே கொஞ்ச நாளைக்கு இருக்கேன். மீறி நாங்க வரணும்னு சொன்னீங்கன்னு வைங்க, எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைச்சுக்கிட்டு வரேன். ஏய், இப்ப எதுக்கு அழுவுற? சரி இரு, நான் புனிதாக்கா கிட்ட பேசுறேன். நீ இங்கே கொஞ்ச நாள் இருக்க போறேன்னு சொல்ல போறதில்ல. 2 நாள்ல வந்துருவேன்னு சொல்லி வைக்கிறேன். சரியா? மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். மாமா, நீங்க இன்னைக்கு இங்கே இருந்துட்டு காலையில போங்களேன். ஏய் தெய்வான, வீட்டுல வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். யார் கூட இருக்கீங்க மாமா? என் கூட தானே. இதுக்குமா குறை சொல்லுவாங்க? நீ உங்க அம்மா வீட்டுக்கு சாதாரணமா வந்திருந்தா பரவாயில்ல, சண்டை போட்டுட்டு வந்திருக்க. உன்னை சமாதானப்படுத்த வந்த நானும் இங்கேயே இருக்கேன்னு சொன்னா அது தப்பா தானே எடுத்துப்பாங்க. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு சரவணா? இது சாதாரண விஷயம். இதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு யோசிக்கிற? சரி, புனிதாக்கா கிட்ட சொல்றேன், அவங்க புரிஞ்சுப்பாங்க. புனிதாக்கா அம்மா கிட்ட சொல்லிப்பாங்க. இரு, போன் பண்றேன். சரவணா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எங்க இருக்க? தெய்வான கிட்ட பேசிட்டியா? அத்தை வீட்டுல தாங்க இருக்கேன். அக்கா, தெய்வான ஒரு 2 நாள் அவங்க அம்மா வீட்டுல இருக்கேன்னு சொல்றா. அப்படியா? அத்தையும் அவளை கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்புறம்க்கா நைட்டு லேட் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு. சரி சரவணா, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நீ போன தெய்வான கிட்ட கூட. சரிக்கா. அக்கா பேசணுமா? நீ 2 நாள் இங்க இருக்குன்னு சொல்லிருக்கேன். சரியா? அக்கா. ஹலோ தெய்வான, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா.
சரவண சொன்னா 2 நாள் அங்க இருந்துட்டு வரப்போறேன்னு. ஆமாங்க்கா. வேற ஒன்னும் உனக்கு மன வருத்தம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இங்க பாரு தெய்வான, நீயும் சரவணனும் போராடி தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அது எப்பவுமே உனக்கு ஞாபகத்துல இருக்கணும். நீ சின்னதா ஏதாவது பண்ணாலும் மத்தவங்க கண்ணுக்கு அது பூதாகரமா தெரியும். என்ன முடிவெடுத்தாலும் யோசிச்சு எடுக்கணும் தெய்வான. சரிக்கா. சரி, குட் நைட். குட் நைட்க்கா. அக்கா வழக்கம் போல எல்லார பத்தியும் யோசிச்சு முடிவெடுக்கணும்னு சொல்றாங்க. நான் ஏன் மத்தவங்களுக்காக முடிவெடுக்கணும்? ஆம். நான் என் புருஷனுக்கும் குழந்தைக்காகவும் மட்டும்தானே யோசிக்க முடியும். என்ன அத்தை? சரவணன் தெய்வான கல்யாணத்தை வச்சு பிரச்சனையை ஊதி பெருசாக்க நினைக்கிறாங்க. இத வச்சு அம்மாவும் அந்த கல்யாணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்கல் மேல சிக்கலா விழுந்துட்டு இருக்கு. ஒன்னு அவிழ்க்கணும். இந்த பொறுப்பு கண்டிப்பா இருக்கு. முக்கியமா தெய்வான் அங்க 2 நாள் தங்க போறத அம்மா கிட்ட சொல்லணும். அம்மா. வாடா. என்ன இன்னும் தூங்கலையாமா? அம்மா, நான் தெய்வான கிட்ட பேசினேன். தெய்வான உங்களை பத்தி எதுவும் தப்பா சொல்லலையாமா. யாழ்னிதான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு. ஆனாலும் தெய்வான கோவப்பட்டு போனதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் புனிதா. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். தேன்மொழி அவன் மேல கோவப்பட்டா அவ அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாளா? போமாட்டாள்ல. ஏன்னா தேன்மொழி அவ அம்மா, நான் அத்தை தானே. சரி, அதை விடு. சரவணன் ஏன் இன்னும் வரல? லேட் ஆயிடுச்சு, அங்கேயே தங்கிக்குவான்னு கேட்டாமா. நான் தான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன், நீ அங்கேயே இருன்னு சொன்னேன். கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எல்லாருமே மாறிடுவாங்க போல இருக்கு. சரிம்மா, நீங்க தூங்குங்க, நேரம் ஆயிடுச்சு. புனிதா, அது இருக்கட்டும். உட்காரு, உட்காரு. வா வா உட்காரு. அம்மா சொல்றேன்ல, உட்காரு. மடியில படுத்துக்கோ. வா, வாடா. புனிதா, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். 2 நாளா உன் முகமே சரியில்லடா. ஏன்டா இப்படி இருக்க? உன் கல்யாண விஷயத்துல அம்மா எடுத்த முடிவு உனக்கு மா, வல்லவராயன் உன் படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்தவனான்னு கேட்டா இல்லன்னு இந்த அம்மா சொல்லுவேண்டா. ஆனா இந்த குடும்பத்துக்கு ஏத்த பையன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான். உன் மேல நான் எவ்ளோ அன்பு வச்சிருக்கேன்னு நல்லா தெரிஞ்ச பையன் அவன். புனிதா, வல்லவராயனுக்கு இந்த குடும்பத்து மேல எவ்ளோ அக்கறை இருந்தா எந்த யோசனையுமே இல்லாம அப்பாவுக்காக இவ்ளோ பெரிய தியாகத்தை பண்ண முடிவு எடுத்திருப்பான். அப்படிப்பட்டவன் உனக்கு ஒண்ணுன்னா எதையும் பண்ண தயங்க மாட்டாமா.